டி ரமேஷ் பேசுகிறேன். அரசியல் களம் யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி வந்து தலைப்பு என்னென்னா திமுக ஆட்சியினுடைய இன்றைய நிலைமை. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு தேர்தல் வருதில்லை, அதனால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து என்னுடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி அப்படின்றாரு. எந்த கும்பனாலேயே என்னுடைய ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாதுன்றாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் அம்மாவுடைய புரட்சித் அம்மாவுடைய ஆட்சியும் எடப்பாடியுடைய ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி வந்து இருண்ட ஆட்சி அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இருண்ட ஆட்சின்னு பார்க்க போனோம்னா கலைஞர் ஆட்சி செஞ்ச 2006லேருந்து 2011 வரைக்கும் தான் கரண்ட் இல்லாமல் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆனதால் அதுதான் இருண்ட ஆட்சி. உண்மையிலே பார்க்க போனோம்னா இருண்ட ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுகிறாரு. அவர் சரி, இது விட்டுருங்க. இப்போ 2021 எலெக்ஷனுக்கு முன்னே என்ன சொன்னார், நீட்டை நான் விளக்கிடுவேன். ஆனால் முடியல. என்ன பண்ணார், 2021 ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு கையெழுத்தினார். அது ஒன்றையும் வேலைக்கு ஆகவே இல்லை. அடுத்தது பார்க்க போனோம்னா நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். சரி, இன்னும் ரகசியம் பார்த்தா 80 லட்சம் பேர்கிட்ட சைன் வாங்கினார். சைன் வாங்கி அதை மாநாட்டில் எடுத்துன்னு போய் குப்பையில் போட்டு எரிச்சார். இதுதான் கடைசியில் அந்த நீட்டுடைய நிலைமை இதுதான் ஆயிடுச்சு. சரி, இப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம பார்க்க போனோம்னா சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீர்கட்டு போய் கிடக்குது. நான் ஒன்றுமே பண்ண முடியல. பெண்கள் வெளியில் போக முடியல. பெண்கள் வீட்டில் இருந்தால் உள்ளே பூந்து சாவச்சிடறாங்க. தனியார் பெண்கள் வந்து செயின் போட்டுக்கு போனால் அதே அடுத்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. அது நீங்கள் பார்க்குறீங்க டிவியில். அது இல்லாமல் வந்து பெண்கள் வந்து பெண் போலீஸே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் யூடிசிங் நடக்குது. அதே மாதிரி பெண்கள் தனியாக வந்து நைட்டில் போலீஸ்காரங்க அவங்களே வந்து யூடிசிங் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேப்பரில் பார்க்குறீங்க. ஒரு சில போலீஸ் மேலே கேஸே நடக்குது. சரி, இதை விடுங்க. இப்போ அடுத்தது பார்க்க போனோம்னா ஆட்சிக்கு வந்த 2021 ஃபஸ்ட்டு வந்தவொடனே அந்த பால் விலையை ஏற்றினார். பால் விலையை 4 தடவை ஏற்றுன்னு ஏற்றினார். அதனால குடிசையில் இருக்கிற ஏழை பெண்கள் மாதம் 300 ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டியதாகுது. அது ஓரளவு சாதாரண பெண்கள் வந்து 2 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு 16 ரூபாய் ஏற்றிட்டு அதில் வந்து அவங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு மாதம். இது ஒரு பொருளாக இருக்கும். அரிசி விலை, பருப்பு விலை, மளிகை சாமான்கள் எல்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா காய்கறி விலை ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா வீடு கட்டுற பொருள்கள் விலைலாம் ஏற்றியாச்சு. ஃபுல்லாக பக்காவாக ஏற்றி ஒரு வழி பண்ணிட்டார். சரி, இது ஒரு புறம் இருந்ததுன்னா இதுக்கப்புறமா வந்து ஒரு 5 சவரம் நகை கடன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 5 சவரம் நகை கடன் வச்சது 10 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் 10 லட்சம் பேருக்கு கொடுக்கவே இல்லை. மொத்தமே வந்து 1 லட்சம் பேருக்கு தான், அதுவும் திமுக காரங்களுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. சரி, அதை விடுங்க. மழை வெள்ளம் வந்தது. ஏதாவது ஒழுங்காக உருப்படியாக பண்ணாங்களா? 2 நாள் பொறுத்து தான் சென்னையில் அவங்க எல்லாருமே வெளில வந்தாங்க. சென்னை, தூத்துக்குடி எல்லாத்துலேயும் சென்னை எல்லாமே முழுகி கடைசியில் வடிகிற டைமில் தான் அவங்க வந்து அந்த இதுவை வந்து நிவாரண பணிகளை துவக்கினாங்க. இதில் அவர் வேறு ஃபோன் வேறு முதலமைச்சர் ஃபோன் கேட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா வேறு கேட்குறாரு. இது வேறு ரொம்ப குறையாக கிடக்குது. சரி, இப்போது இந்த 3 வருஷத்தில் திமுக ஆட்சி இந்த 3 வருஷத்தில் சின்ன பொண்ணுங்கள் வந்து 600-700 பொண்ணுங்கள் வந்து கெடுத்துருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மெயின் காரணம் கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக தமிழ்நாட்டில் நல்லா சேல்ஸ் ஆகுது. இது வந்து முக்கால்வாசி பண்ணுறது அரசியல் பலம் இருக்கிற ஆளுங்கட்சி ஆளுங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுது, சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு ரொம்ப நாசமாக போச்சு சட்டம் ஒழுங்கு. இதில் வேற அந்த சாதிக்கு இருக்கிறாரு, அவர் வந்து இந்த போதைப் பொருள் கடத்ததில் 2000 கோடி வரைக்கும் அவர் வந்து கடத்திருக்காரு. அதில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு, ஸ்டாலினும் ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. இது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியாக அவங்க வந்து ஒரு படமே நடிச்சிருக்கிறாங்க. இதனால தமிழ்நாடு ரொம்ப சட்டம் ஒழுங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கர்நாடகாவில் முதலமைச்சர் நான் கட்டியே தீர்வேன் மேகதாஜானி. ஆனால் அவர் என்ன மேலும் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலினையே நான் வந்து சைன் பண்ண வைப்பேன், அது என்னால் முடியுன்றார். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் வாயே திறக்காமல் கம்முன்னு கிடக்கிறாரு. இது என்ன, இது ஒன்றுமே திராவிட மாடலுக்கு இது என்னன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. சரி, இப்படி இதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து அம்மா ஆட்சியை வந்து இருண்ட ஆட்சி சொன்னார்ல, அதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு அம்மா ஆட்சிக்கு வந்தவொடனே மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாமே கொடுத்தாங்க. இலவச லேப்டாப், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஸ்கூட்டருக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. இது இல்லாமல் 2 பெண் குழந்தைகள் திட்டமும் அதுவும் கொடுத்தாங்க. பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான திட்டம் தாலிக்கு தங்கம். 4 கிராம் தங்கம் வந்து இன்னைக்கு என்ன விலை, 30,000 ரூபாய் விலை. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இது 1 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருந்து
நமக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாவை கட் பண்ணிட்டு அவர் வந்து நமக்கு வந்து இது இந்த இருக்கிற ஆட்சியில் 30,000 ரூபாய் தான் மாதம் 1000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே 21 இருந்து 22, 23, 23 வருஷம் 2.5 வருஷம் அந்த 1000 ரூபாவை அமுக்கிட்டு 2000 மொத்தம் ஒரு 15,000 கோடியை அமுக்கிட்டு அது அவர் ஏற்றுக்கினார். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு பிறகுதான் எடப்பாடியார் கேட்டவனை தான் இவர் அந்த 1000 ரூபாவை கொடுக்க ஆரம்பித்தார். இதில் வேற இதில் பிரச்சனை என்னன்னா, இதில் ஏற்கனவே எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னவர் 1,15 லட்சம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. அவங்கள ஏமாத்திட்டார். இப்போதான் வந்து உதயநிதி இதில் பிரச்சாரத்தில் சொல்றாரு, கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு நான் குத்துறேம்மா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து தேர்தல் விதி மீறல். இதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறமா வந்து அந்த 7.5 நீட்டில் வந்து ஏழை மாணவர்களுக்கு இவர் வந்து அந்த கொடுத்தாரு. ஏழை மாணவர்கள் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு 7.50% இலவச டாக்டர் சீட்டு கொடுத்தாரு. இதில் வந்து இது வரைக்கும் வந்து 15,000 மாணவர்கள் வந்து பயன்பெற்று இருக்கிறாங்க. இது வந்து மிக சிறப்பான திட்டம் வந்து எடப்பாடியார் அப்பவே கொண்டு வந்தார். இதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற எம்பிக்கள் இருக்காங்க, 40 எம்பிக்கள் இருக்காங்களே, அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போனால் அவங்க எல்லாரும் மக்கள் வந்து கேள்வி கேட்டு அவங்கள ஒரு வழி பண்ணுறாங்க. அதனால் அவங்களால சரியாகவும் பிரச்சாரமும் பண்ண முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் இருந்தாலும் இதை வந்து இவ்வளோ சொல்கிறேன்னா இது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது, நான் ஒரு சாதாரண ஆள், நான் கம்மியாக சொல்கிறேன். இந்த யூடியூப்லேயே திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து குற்றம் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அப்பா யூடியூபே ஒரு கதி கலங்கிட்டோம். அதனால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வந்து சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, பட்டதாரி பெண்கள், அவங்களுக்கும் வந்து காசு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா எடப்பாடியே காசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து பட்டதாரி பெண்கள் கர்ப்பமானா அவங்களுக்கும் வந்து காசு கொடுத்துருக்காங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் காசு கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறந்தவொடனே கிஃப்ட் பாக்ஸ் 1000 ரூபாய் அது கொடுத்துருக்காங்க. இலவச சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ எக்கச்சக்க திட்டங்கள். அம்மா உணவகம் வந்திருக்கு. அதே மாதிரி அம்மா கிளினிக்கு சுத்தமாக எடுத்துட்டாங்க. அந்த அம்மா கிளினிக்கால் எவ்வளோ கோடி பேர் வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். மக்களே, நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்து அதிமுக கூட்டணிக்கு ரெட்டலையும் கேப்டனுக்கு முரசு சின்னத்திலையும் கிருஷ்ணசாமி இருக்காரு, SDP கட்சி இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற செய்யுங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.